ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு எஸ்பிஓவில் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு புதுசாக ஒரு இது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். அது எதுக்காகனா நம்ம வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இல்லைனா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கான செலெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டேஷ்போர்டு லாகின் பண்ணி போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து அந்த ஆப்ஷன் டேஷ்போர்டுக்கு மேலேயே அது காட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேமு ஸ்டாஃப் ஐடி வந்துடும். அதுக்கு கீழே சூஸ் ஆப்ஷன்னு காட்டும். அதுக்கப்புறமா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னால் நீங்கள் அதை டச் பண்ணணும். இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னால் இதை டச் பண்ணணும். இப்போ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு நம்ம என்னென்னலாம் தேவைங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்டர் யுவர் வெப்சைட் ஆர் பிளாக் யூஆர்எல். அதாவது உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதோட நேம் கொடுக்கணும். இல்லை பிளாக் இருந்துச்சுன்னா அதில் என்ன யூஆர்எல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது போஸ்டிங் கண்டென்ட் கேட்டகரி. அதாவது நீங்கள் என்ன மாதிரி போஸ்ட் வந்து நீங்கள் கேட்டகரியை அதில் போட போகிறீங்க. ஹெல்த்து போட போகிறீங்களா, குக்கிங் போட போகிறீங்களா, இல்லை வந்து கார்டனிங் போட போகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி என்ன அதில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் போடுறீங்களா, இல்லை ஸ்டடியிங் போடுறீங்களா, இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு அதில் நீங்கள் போஸ்ட் போடுவீங்களோ அதுக்கான டீட்டெயிலை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வெப்சைட் ஆர் பிளாக் க்ரியேட் டேட்டு. அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு இதை உருவாக்கும் போது ஒரு டேட்டில் நம்மளுக்கு அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது நம்ம அந்த இதுக்குள்ளே போய் பார்த்திங்கனாவே உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். அதில் டேட்டு இதெல்லாமே மென்ஷன் ஆகும். அதில் நீங்கள் போய் பார்த்துட்டு அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டேட்டை கொடுத்துடணும். ஓகேங்களா? வேறு எதுவும் மாற்றி கொடுத்துடாதீங்க. நீங்கள் தோராயமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் கொடுத்ததா இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னென்னா கண்டென்ட் போஸ்டிங் டிவைஸ். அப்படின்னா நீங்கள் எதில் போஸ்ட் பண்ண போகிறீங்க. அதாவது லேப்டாப்லையா இல்லை கம்ப்யூட்டர்லையா இல்லை மொபைலில் தான் நான் பண்ணுவேனாக்கா மொபைலில் பண்ண முடியும் அப்படின்னாக்கா மொபைல்னு போட்டுருங்க, ஆண்ட்ராய்டு மொபைல்னு. இல்லை இதுக்கு முக்கியமாக சங்கர் சார் சொல்லியிருக்கிறது லேப்டாப் ஆர் இது வந்து அதில் தான் நிறைய டிசைனிங் பண்ண முடியும். நிறைய நம்ம வெறும் பேராகிராஃப் மாதிரி இல்லாமல் அழகாக நம்ம பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து க்ளீனாக எல்லாமே புரியும். ஓகேங்களா? அது பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு அதே தான் யூஆர்எல். அந்த இது சேனலுக்கான யூஆர்எல் என்ன உங்கள் சேனலுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் போயிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், காப்பி பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் எழுதலாம் முடியாது, டைப் பண்ணலாம் முடியாது, மிஸ்டேக் ஆகும். அதனால் அங்கே காப்பின்னு பக்கத்துலேயே இது கொடுத்துருப்பாங்க சிம்பிள். அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் சேனலோட நேமு என்ன சேனலுங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதுதான். அப்புறம் வந்துட்டு மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா அடுத்தது வந்து உங்கள் சேனலோட க்ரியேட் டேட்டு. இது எல்லாமே நம்ம உள்ளே போய் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். இல்லை நீங்கள் தோராயமாக நம்ம ஒரு டேட்டு போடுவோம் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. கரெக்டாக போயிட்டு நீங்கள் உங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னாவே எல்லாமே ஷோ ஆகும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரி சூஸ் பண்ணி போடுவீங்க, நீங்கள் என்னெல்லாம் அதில் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? அடுத்தது வீடியோ போஸ்டிங் டிவைஸ் தான். எதில் போட போகிறீங்க, லேப்டாப்லையா இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல்லையா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் உங்கள் சேனலில் போயிட்டு டேட் பார்த்துக்கோங்க, டேட் கொடுத்துருங்க. இப்படி எல்லாமே ஒவ்வொன்றா உள்ளே போய் பார்த்து தாங்க நீங்கள் பண்ணணும். யூடியூப் ஸ்டுடியோன்னு க்ரோமில் போய் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாலர் சிம்பிள் கீழே ஒரு பென்சில் மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபோன்னு லாஸ்ட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் பேசிக் இன்ஃபோவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட யூஆர்எல் காட்டும். அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றும் உள்ளே போய் எடுத்து தான் நீங்கள் போடணும். இல்லைனா எல்லாமே மிஸ்டேக் ஆகிடும். இதில் மிஸ்டேக் பண்ணால் திரும்பி வந்து திருத்த முடியாது. அப்படியே திருத்துறதுனால ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது உடனேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து நீங்கள் பண்ணிவிடுங்க கரெக்டாக. இதுலேயும் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விஷயமும் டிலே தான் ஆகும். எஸ்பிஓவில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே டிலே தான் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, காப்பி பண்ணிவிட்டேன். அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான்.
இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுங்கள். மிஸ்டேக் ஆயிடுச்சா, இல்லை அதுதான் வந்திருக்கா, நம்ம காப்பி பண்ண விஷயந்தான் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் போய் ஒரு தடவை பார்த்துக்கணும். இல்லை நான் ஏதாவது மாற்றி பண்ணிட்டேனான்னு நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் மறக்காமல் எல்லாமே உங்கள் சேனலில் போங்க. உங்கள் சேனலில் போனீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. டேட் ஆகட்டும், அப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன நேமில் வச்சுருக்கீங்க, உங்கள் சேனல் நேமு இப்போ மாற்றிட்டீங்களா, எல்லாமே அதில் காட்டும். ஓகேங்களா? நீங்கள் எதை பற்றி போட போகிறீங்க, அபவுட் பார்ட் டைம் ஜாபை பற்றி தான் அதில் நான் போடுறேன். அதனால் நான் எஸ்பிஓ ஜாபை பற்றி தான் போடுறேன். அதனால் எஸ்பிஓ ஜாப்னு கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன பற்றி போடுறீங்களோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் நேமில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பெல்லிங் மாறிச்சுன்னா கூட வேறு சேனலுக்கு போயிடும். அதனால் உங்கள் சேனல் பேர் வராமல் போயிடும். ஸோ அதனால் ஒரு லெட்டர் கூட மாறாமல் கரெக்டாக போயிட்டு ஸ்பெல்லிங்கை பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்பெல்லிங் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து உங்களோட சேனல் நேமை நீங்கள் போடணும். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து போடுறப்ப தான் உங்களுக்கு எல்லாமே ஒரு தப்பு கூட இல்லாமல் நீங்கள் கரெக்டாக போட முடியும்னு நான் நினைக்கிறேன். மெயினான விஷயம் என்னென்னா, இதில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். நிறைய இதில் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க்கை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் நம்மளுக்கு மெயினான விஷயமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு சார் சொல்லியிருக்காரு. மீதி நியூ ஜாயினிங் கொடுக்கறதாகட்டும், மற்ற விஷயங்கள்லாம் பொறுமையாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் சார் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட கரெக்டான சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் போடணும். இல்லை நல்லா பார்த்துக்கலாம் போட முடியாது, நான் ஏதோ தோராயமாக போடுறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ளே போய் நல்லா கரெக்டாக 1க்கு 2 தடவை முதலையே பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்புறம் வெளியே வந்துட்டு பார்க்குறதெல்லாம் செட்டே ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டில் எதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா கரெக்டாக அதை வந்து மினிமைஸாவது பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டேட் வர்றது எதாக இருந்தாலும் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து நம்ம அங்கே அந்த இதில் போடுறதுக்கு. நம்ம கரெக்டான ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் ஆண்ட்ராய்டு மொபைல் போட்டேன். ஓகேவா? இப்போ ஹவு மெனி வீடியோஸ் உங்களால் போட முடியும் வீக்லி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னால் அதிகமாகலாம் போட முடியாது. நீங்களும் அதிகமாக போட்டால் நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் கரெக்டாக உங்களோட சேனலுக்கு இவ்வளோ தான் நான் வீடியோ போடுவேன், ஒரு வீக்குக்கு இவ்வளோ போட முடியும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக அதில் போட்டுருங்க. நீங்கள் அதிகமாக 10 போடுவேன் 15 போடுவேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா அவங்க உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துட்டு நீங்கள் அதை போட முடியாமல் போச்சுன்னா உங்களுக்கும் லாஸு, கம்பெனிக்கும் லாஸு. அதனால் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.